வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரம் ராஜயோகம் பெற வழிமுறைகளை பார்க்கலாம். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழைப்பழம், கருப்பு திராட்சை, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும். சரிங்களா? இவங்களுக்குரிய விருட்சம் அதாவது மரம்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரமும் செங்காலி மரம்னு சொல்லிட்டு 2 வகையான மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணும், அந்த இவங்களை ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிஷத்தை அன்னைக்கு போயிட்டு அது வந்து பாலும் தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து வேரில் தண்ணி ஊற்றிட்டு அந்த மரத்தில் நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தால் நல்லா ஒரு கர்மா கண்டிப்பாக நல்லபடியாக கழியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இவங்களுடைய பறவைகள் பார்த்தீங்கன்னா கோழியும் சிட்டுக்குருவியும். இதை வந்து இவங்க வந்து அதை பராமரிக்கிறது, தீனி போடுறது